வணக்க மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். காஞ்சியில் புதிய கட்சி உதயமாம். மல்லை சத்யாவின் அதிரடி. ஆமாம், திமுக உதயம். அரசியலில் பரபரப்பு. வாங்க வீடியோவை முடிமாக்கணுங்களாம். அதாவது காஞ்சிபுரத்தில் மல்லை சத்யா இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் தான் தனது புதிய கட்சியை குறித்து அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளாராம். அதாவது தமிழ்நாட்டில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிலிருந்து பிரிந்து உருவாகிய கட்சி தான் மதிமுக. மதிமுகவின் கடந்த சில மாதங்களாகவே உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் சவால்களையும் சந்தித்து வருகிறதாம். அதாவது திமுகவிலிருந்து 1993ஆம் ஆண்டே வைகோ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டனர். அதன் பிறகுதான் திமுகவை கைப்பற்ற வைகோ அவர்கள் பல முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்ட பிறகு திமுகவை வைகோ அவர்களால் முடியவில்லை. அதன் பிறகுதான் தனது ஆதரவாளருடன் சேர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். அதில் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்தபோது கூட ஏற்படுத்திய சோகத்தை விட வைகோ வெளியேறிய போது அதிகம் சோகம் ஏற்பட்டதாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தெரிவித்து வந்தனர். அதாவது திமுகவிலிருந்து வைகோ அவர்கள் பிரிந்த நிலையில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் அப்பொழுது பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் எழுந்திருந்தது. ஆனால் தேர்தல் அரசியலிலோ வைகோ எடுத்த பல்வேறு மோசமான முடிவுகளால் தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்தது விமர்சனங்களும் இருந்து வருகிறதா. அதாவது வாரிசு அரசியலை எதிர்த்து தான் மதிமுக என்ற புதிய கட்சி உருவாகியிருந்தது. ஆனால் மதிமுகவில் வைகோ மகன் துரை வைகோ அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதால் பல்வேறு சலசலப்புகள் எல்லாம் ஏற்பட்டது. வைகோவின் தீவிர ஆதரவாளர்களும் வலதுகரமாக பார்க்கப்படவில்லை. அதாவது மல்லை சத்யா துரை வைகோவின் அரசியல் வருகை நேரடியாகவே எதிர்கொள்வதாக தகவல் வெளியாகியிருந்ததாம். எப்பொழுதெல்லாம் துரை வைகோ மற்றும் மல்லை சத்யா ஆகிய இருவருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் வைகோ அவர்கள் தலையிட்டு இருவருக்கும் இடையே பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்துதான் கொண்டிருந்தாராம். அதாவது இந்த நிலையில்தான் மல்லை சத்யா கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் அதிரடி அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தாராம். கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் என அறிவிக்கப்பட்ட போது வைகோவிற்கு எதிராகவே மல்லை சத்யா ஆதரவாளர்கள் எல்லாம் தங்கள் கார்களிலிருந்து மதிமுக கொடியை நீக்கி எதிர்ப்பையும் தெரிவித்து வந்தனர். அதன் பிறகுதான் நாங்கள் மதிமுக கொடியை பொருத்தி வேண்டிய கட்டாயம் மாட்டேன் கண்டிப்பாக என தனித்தனியாக அணியாக செயல்பட்டு வந்தார்களாம். இந்த நிலையில்தான் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தனது முடிவை அறிவிக்கப் போவதாக மல்லை சத்யா அறிவித்திருந்தார். இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மல்லை சத்யா முப்பெரும் விழா ஒன்று நடத்தினாராம். இதில் குறித்து மல்லை சத்யா ஆதரவாளர்கள் பேசுகையில் புதிய இயக்கத்தை நாங்கள் தொடங்க வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் இருந்து மல்லை சத்யா ஆதரவாளர்களாம் மற்றும் மதிமுக தொண்டர்கள் வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து இயக்கத்திற்காக புதிய பெயர்களையும் புதிய கொடியை குறித்து ஆலோசிக்க வழங்கியுள்ளார். இன்று நடந்த உள்ள கூட்டத்தில் கூட நிச்சயமாக ஒரு புதிய இயக்கம் தொடர்பான குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டதா. அதாவது காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் புதிய கட்சி பெயரை அண்ணா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மதிமுக கொடி போன்றே கொடியை உருவாக்கி அந்த கொடியில் அண்ணா புகைப்படம் இடம்பெற இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மல்லை சத்யா தனி கட்சியை கண்டிப்பாக உருவாக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.